Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Remax, my device, my life. Coming soon. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். Spend a good amount of time together. But what I feel is that I am so privileged to spend time with someone so knowledgeable and so talented. So we are really hitting it off, and மற்றது எல்லாமே மக்களோட இமேஜினேஷன் தாங்க. அருண் பத்தி தானே சொல்றீங்க. அது நீங்க ரெண்டு பேரும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிப்பீங்களா? ஏன்னா டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சிலது நம்பகத்தன்மையா இருக்கு, ஒரு சிலது கற்பனைக்கு அப்பாற்பட்டுலாம் இருக்கா. Hate about myself is that I'm like extremely emotional. அந்த ஒரு விஷயம் வந்து அது என்னால் ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கு. ஒரு லைஃப் டைம்ல நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பெருசா நம்மளுக்கு ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணியிருக்கோம். கடந்து வர முடியாம கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நீங்க உங்க லைஃப்ல இருந்து ஒரு ட்ராமா பத்தி சொல்லணும்னா, இஃப் யூ ரெடி டு டாக் அபவுட் இட் அப்படி ஒன்று சொல்லணும்னா எது சொல்வீங்க? I had a friend. I don't want to mention who is it. I had a friend when I was in college. நான் எனக்கு எப்படின்னா லைஃப்லேயே என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து அவங்கள வந்து என்கிட்ட சொல்லாமல் பிரிகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. எனக்கு அது உண்மையிலே அது பிரேக்கப் மாதிரி ஃபீல் ஆச்சு. உண்மையிலே அது எனக்குள்ள க்ளோஷர் கிடைக்கல. ஏன் போனாங்கன்னு தெரில. ஆனால் நம்பர் மாற்றிட்டாங்க, ஆளை காணும். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா எனக்கு தெரிய வருது அவங்க லைஃப்பில் என்ன நடக்குது, என்னென்ன நல்ல நல்ல விஷயங்கள் நடக்குது எல்லாமே எனக்கு தெரிய வருது. பட் அவங்க கூட இருந்த டைமில் ட்ரெம்ட் ஆஃப் பீயிங் அ பார்ட் ஆஃப் தோஸ் செரிமனிஸ். ஸோ அதனால நான் கொஞ்சம் அந்த விஷயத்தில் நிறைய ஹர்ட் ஆயிருந்தேன். அதுக்கப்புறமா அந்த பர்சனை திரும்ப மீட் பண்ணப்போ காரில் ஒரு டிரைவ் கூட்டிகிட்டு போய் டெல் மீ வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் டேஸில் என்னென்ன ஆச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமா ஐம் லைக் ஓகே ஐம் ஹீல்டு, ஐ காட் மை க்ளோஷர், தேங்க்யூ அப்படின்னு. பேசல, அவ்வளோதான். பேசுனா ஹாய் பாய் அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் பேசிக்கல. அது எனக்கு ரொம்ப டீப்பாக ஹர்ட் ஆன ஒரு விஷயம். அந்த பொண்ணு அதுக்கு மேலே வேறு எதுவும் இல்லை. எல்லா ஃபேன்ஸ்க்கும் வந்து நீங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க. அதுவும் எஸ்பெஷலி பசங்க வந்து உங்களை ரசிக்கிற பசங்களுக்கு நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் வந்து பல இடங்களில் பல பேர் பல மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அது என்னன்றது படிக்கிறேன் என்ன ஒரு கட்டத்தில் இது எப்படா சொல்லுங்க, என்ன படிச்சு சிரிச்சிங்க? ப்ளீஸ் ஷேர் வித் அஸ். பார்த்து சிரிச்சது இல்லை, உங்களுக்கே தெரியும். நீங்கள் அதனால தானே என்கிட்ட அந்த கேள்வி கேட்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட் இஸ் வெரி நார்மல் வென் பீப்புள் ஸ்பெண்ட் அ குட் அமௌண்ட் ஆஃப் டைம் டுகெதர். பட் what I feel is that I am so privileged to spend time with someone so knowledgeable and so talented. அந்த ஒரு விஷயம். And as a co-actor, as an actor, I would like to learn so many things from him. So we are really hitting it off, and மற்றது எல்லாமே மக்களோட இமேஜினேஷன் தாங்க. பேரே சொல்லாமல் அப்படியே அழகாக முடிச்சிட்டிங்களே. தாங்க அதோட பேர் இமேஜினேஷன். ஓகே, பீப்புள்ஸ் இமேஜினேஷன். எந்த அளவுக்கு அவங்க இமேஜினேஷன் போகுதுன்னு பார்க்கலாம். அருண் பற்றி தானே சொல்கிறீங்க நீங்கள். ஓகே, ஸோ அது நீங்கள் ரெண்டு பேரும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிப்பீங்களா? ஏன்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு வி ஆர் ஏன்னா எனக்கு இது ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் இதை பாரு நம்மளை பற்றி இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் எதுக்கு அது லைக் டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சிலது நம்பகத்தன்மையாக இருக்குது, ஒரு சிலது கற்பனைக்கு அப்பாற்பட்டுலாம் இருக்கா. இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க, நல்லா இருக்கே அப்படின்னு. அதுதான் எனக்கு எப்படி எனக்கு தெரியாம எப்படின்ற மாதிரிலாம் தான் இருக்கா. ஸோ ஐ திங்க் அது பார்க்கும்போது நமக்கே தெரியாது ஃபேக்குன்னு. ஸோ வை ஷுட் வி டிஸ்கஸ் அண்ட் எவ்ரிதிங். ஒரு ரீசனுக்காக உங்களே நீங்கள் வந்து யூ லவ் யுவர் செல்ஃப். நான் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணுவேன், பயப்படுவேன், ரொம்ப பேனிக் ஆவேன், எல்லாம் பண்ணுவேன். பட் பண்ணணும்னு நான் ஃபேஸ் பண்ணுவேன். அது வந்து எனக்கு என்னோட சூப்பர் பவர்னு நான் நினைக்கிறேன். இது எனக்கு லைஃப்ல நிறைய இடங்கள்ல வந்து நான் இதெல்லாம் எல்லாரும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் பயந்த நமக்குள்ள வச்சுக்கிட்டாவது நம்ம அந்த சிச்சுவேஷன் அது ஐ திங்க் இட்ஸ் a பார்ட் ஆஃப் தட் ப்ராசஸ். பயப்படணும், அழணும், ஃபேஸ் பண்ணணும், இப்படி அது மூணு நடக்கும்.
And secondly, what I hate about myself is that I'm like extremely emotional. அந்த ஒரு விஷயம் வந்து அது என்னால் ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ அந்த எமோஷன்ஸை கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு சக்தி கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த செக்மெண்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட். இது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்கவே மாட்டீங்க அந்த மாதிரியான ஒரு செக்மெண்ட். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து 5 பிங்க் பலூன்ஸ் வந்து ஒரு கயிறோடு இருக்குது. அந்த கயிறுக்குள்ளே வந்து சில கேள்விகள் போட்டிருக்கிறாங்க. என்ன கேள்வி எனக்கு சத்தியமாக தெரியாது. உங்கள் கூட சேர்ந்து தான் நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் கொஞ்சம் இப்போ இதை நான் வெடி கொடுத்துருந்துருக்கலாம். அம்மா ஏங்க எப்படி பண்ணீங்க? நான் தான் சொல்றேன், எனக்கு இது பயம். வேற எங்க வச்சு வெடிக்க முடியும்? பாருங்க, இந்த மாதிரி இருந்தா நமக்கு தெரியும், காதெல்லாம் மூடிப்போம். அப்படி ரெடி ஆயிக்க சொல்றீங்களா? ஓகே, நீங்களே படிச்சுங்க. அர்ச்சனாவுக்கு எப்ப கல்யாணமா? இப்ப நீங்க எடுத்தீங்கங்க, இதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இல்ல. கல்யாணம்ன்றது எல்லாரோட லைஃப்லயுமே இட்ஸ் பார்ட் ஆஃப் த லைஃப். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரஷ் இன் டு இட். இப்போதைக்கு என்னோட மைண்ட்ல வந்து ஐ வாண்ட் டு டூ சம் குட் ப்ராஜெக்ட்ஸ், செட் மை ஃபவுண்டேஷன். என்னோட கெரியர் நல்லா போகிறதுக்கப்புறம், லைஃப்பில் நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் அப்புறம் தான் கல்யாணம். ஓகே, என்ன குவாலிட்டிஸ்லாம் வந்து இருக்கணும்? ஒரு கிளிஷே கொஸ்டின் தான் இருந்தாலும். குவாலிட்டிஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க, என்னை ஹேண்டில் பண்ண தெரியணும், அவ்வளோதான் விஷயம். அதுதான் மெயின் குவாலிட்டி. என்ன கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா தென் ஓகே, டிக் பாஸ். ஓ, அங்கிள் ஆண்டிட்ட சொல்லிட்டேன். ஆமா, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அதை கேட்கல. அங்கிள் ஆண்டிட்ட நான் டைரக்டா அப்படி பேசிட்டேன். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? whatever comes in my way. Okay, right. I'll give it to the universe. Okay. நீங்களே உடைச்சிட்டீங்களா? வெடிங்க. நீ இதுல உடைக்கிறது எனக்கு பயமா இருக்கு. அர்ச்சனாவுக்கு வாழ்க்கையில ஒரு பயம் போகல அப்படின்னா அது என்ன பயம்? சூப்பர், நல்ல क्वेश्चन. நீங்க பேய் பயம், பள்ளி பயம். சத்தியமாங்க, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. எனக்கு பேய்னா அவ்வளோ பயம். என்ன பிக் பாஸ் வீட்ல எல்லாம் பயமுறுத்த ட்ரை பண்ண. நான் சொல்ல ஈபி எல்லாம் நான் 2-3 சுத்துதாமே. ஐயோ ஆமாங்க, நாங்கலாம் என்ன ஆமாவா உண்மையாவே வா? அது கண்ணால பார்த்தது இல்ல, பட் சொல்லிக்குவாங்க அப்படி. அது ஒரு மாதிரி ஐயோ ஐம் கெட்டிங் சில்ஸ் நவ். எனக்கு உண்மையிலே ரொம்ப பயங்க. எனக்கு ஒரு காலேஜ் படிக்கிறப்ப எல்லாம் கூட எனக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா மசூதி தான் கூப்பிட்டு போவாங்க என் வீட்டில். எனக்கு உண்மையிலே பயம். ஸோ அந்த ஒரு மேட்ரு மட்டும் எனக்கு உண்மையிலே. பாம்பு பார்த்தா கூட எனக்கு பயம் இல்லை. பாம்பு பார்த்தா கூட ஓ பாம்பு அப்படின்னு நம்ம கேஷுவலாக தான் தள்ளி வருவோம். பேயின்னு சொல்லிட்டாங்கன்னா ஏதோ ஆகும் எனக்கு உடம்புல. எனக்கு அது மட்டும் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு பயம். வேற ஏதாவது ஒரு இன்னும் ஒரு ஹீல் ஆகாத விஷயத்த நினச்சி பயப்படுறதோ? அப்படி அது மெயினான விஷயம் என்னென்னா, எனக்கு என்னோட பேரண்ட்ஸ் என்றைக்குமே வந்து ஐ ஷுட் நாட் லெட் தம் டவுன். பர்சனல் லைஃப்பில் எப்படி இருந்தாலுமே வென் அதர் பீப்புள் சீஸ் மை பேரண்ட்ஸ், ஐ நீட் டு யூனோ. நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம ஆப்வியஸாக நம்ம ஜாலியாக பேசுவோம், நம்ம அப்பா அம்மாக்குள்ளே சண்டை வரும், நமக்கும் அப்பா அம்மாவுக்கும் சண்டை வரும், எல்லாமே இருக்குது. பட் எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து அர்ச்சனா அப்படின்ற அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னா தே ஹாவ் டு ஃபீல் ப்ரௌட் அபவுட் மீ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் அது நடக்காமல் போயிடுமோ அந்த பயம், அந்த மாதிரி ஒரு நாள் இது ஒரு தலைகீழ மாறிடுமோ, ரிவர்ஸ் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு சின்ன பயம், அவ்வளோதான். மற்றபடி வரதில்லை. பட் நம்மலாம் சின்ன வயசில் இருக்கும் போது நமக்கு எதுவுமே தெரியாதுல்ல, எல்லாத்தையுமே வந்து நார்மலைஸ் பண்ணிப்பாங்க. அப்படி ஏதாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ண விஷயங்கள் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்களா? இன்னும் நான் ரொம்ப ப்ரொடெக்டட் எங்கள் அப்பா அம்மானால. என்னை எங்கேயுமே தனியாக அனுப்ப மாட்டாங்க, என்னை எங்கேயுமே they were always there for me. ஸோ அதனால் எனக்கு வெளி உலகமே தெரியாமல் இருந்தேன் until I finished my college. ஸோ அதுக்கப்புறமா தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து நான் கற்றுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போது as they protected me so much, I have this responsibility that I have to behave in a way that they don't feel bad about me. அவங்க என்னை நம்பி எனக்கு இஷ்டமான ஒரு ப்ரொஃபஷனை என்னை பர்சீவ் பண்ண சொல்லி அனுப்பியிருக்காங்க. amidst so many questions, எங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் கொஸ்டின் பண்ண போவும் நாங்கள் அவங்கள ஹேண்டில் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனில் என்னை நம்பி அனுப்பியிருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு கெட்ட பேர் வர மாதிரியான எந்த விஷயமும் நான் பண்ணக்கூடாது. தட் இஸ் சம்திங் தட் ஐ எம் கிவிங் தெம் பேக். அதனால் அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஏதோ உடைக்கட்டும், ஏதோ ஒன்று உடைங்க. இதெல்லாம் என்ன சிரிக்கிறீங்க? அர்ச்சனாவோட எதிர்கால கணவர் சினிமா நடிகராக இருப்பாரா இல்லை வேற தொழில் செய்கிற நபராக இருப்பாரா?
எனக்கு பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் கேர் அபவுட் த ப்ரொஃபஷன். யாரா வேணா இருந்துட்டு போகணும், ஆஸ் லாங் ஆஸ் தே சப்போர்ட் மீ அண்ட் மை ட்ரீம்ஸ். அண்ட் அந்த ஒரு விஷயம் தான் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ என்னோட அதாவது வி ஷுட் ஷேர் த சேம் ட்ரீம் டுகெதர், அந்த மாதிரி ஒரு ஜோன். ஸோ அந்த மாதிரி இருந்தால் ஐ டோன்ட் கேர் வாட் ப்ரொஃபஷன் தே ஆர் இன், வாட் ஒர்க் தே ஆர் டூயிங், வேர் தே கம் ஃப்ரம் அண்ட் எவ்ரிதிங். அண்டர்ஸ்டாண்டிங். யா அண்டர்ஸ்டாண்டிங் தான். அண்ட் உங்களை டாலரேட் பண்ணும், அந்த பாயிண்ட் விட்டோமே. என்ன ஹேண்டில் பண்ணும். ஹேண்டில் மட்டும் என்ன, உங்களை தங்க தாம்பாளத்துல தாம்பாளத்துல மாதிரி ஒரு அவ்வளவுதாங்க. ஓ நல்ல வேலை. இதானா பாருங்க, நீங்களே பாருங்க அந்த கொஸ்டின் இப்படி இருக்கும் பாருங்க. நான் வேற லெவலுக்கு கேட்டுருக்கோம். அர்ச்சனா எதிர்காலத்தில் அரசியலுக்கு வருவாங்களே, சொல்லலை அடுத்தது அங்கே தான். இல்லைங்க, நான் தெரில, நான் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் எல்லாம் நான் இல்லை. எனக்கு இப்போதைக்கு படம் பண்ணணும், நல்லா ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் தான். பட் சொசைட்டியில் நடக்கிற எந்த விஷயத்துக்கு அர்ச்சனாக்கு கோவம் வரும், ஒரு சராசரி ஹியூமன் பீயிங்கா? எனக்கு நிறைய எப்படி சொல்கிறது, ஒரு 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 டாக்ஸ் பேயிங் இண்டிவிஜுவலாக, ஒரு சிட்டிசனாக எனக்கு நடக்கிற எல்லா அநியாயங்களை பார்த்தும் எனக்கு அது கோவம் வரும். அதெல்லாம் மாறணும்னு எல்லார் மாதிரியும் நானும் நினைக்கிறேன். பட் அதை மாற்றக்கூடிய இடத்துல நான் தான் இருக்கணும் அப்படின்னா அந்த கெப்பாசிட்டி எனக்கு இருக்கான்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. ஏன்னா இது ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்சுவலாக. இப்போ நான் இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபீல்டில் நான் வந்து இஃப் ஐ ஹாவ் டு ஒர்க் ஐ கேன் ஒர்க், இஃப் ஐ டோன்ட் வாண்ட் ஒர்க் ஐ டோன்ட் வாண்ட் ஒர்க். நான் வீட்டில் இருந்துக்கலாம். பட் எங்கள் அப்பா என்னை ஐஏஎஸ் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஸோ அந்த ஐஏஎஸ்க்கும் நான் நோ சொல்லிட்டேன். இதுக்கும் நான் வந்து நோ தான் சொல்கிறேன். பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி ரெஸ்பான்சிபிள் ஜாப். அவங்க ஹார்ட் அண்ட் மைண்ட் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கிறவங்களால மட்டும்தான் டெய்லி இந்த ரெஸ்பான்சிபிளான ஜாபை கரெக்டாக பண்ண முடியும், இன்க்ளூடிங் ஐஏஎஸ் ஆல்சோ. ஸோ இர்ரெஸ்பான்சிபிளாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம பிடிக்காம நம்ம ஒரு விஷயத்த பண்ணி அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் எங்கள் அப்பா ஐஏஎஸ் படின்னு சொன்னப்பவே நான் வேண்டான்னு சொன்னேன். ஸோ ஐ சே நோ, பிகாஸ் திஸ் பிளேஸ் டிசர்வ்ஸ் அ பெட்டர் பர்சன். சூப்பர், படா முடிஞ்சது எல்லாமே ஓகே தானே? கேள்விகள் எல்லாம் ஆனால் கேட்டாங்க பாருங்க ஒரு கேள்விங்க, ஐயோ ஒரு சிலதெல்லாம் வந்து பாப்பா கண்டிப்பா முடிஞ்சிரும்ல, இன்டர்வியூ முடிஞ்ச உடனே யார் கேள்வி எழுதுனா கேட்டு அவங்களோட செல்ஃபி எடுத்துட்டு போவேன் நான். Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Remax, my device, my life. Coming soon. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.